வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லாங் டைம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சைட் தான். ஸோ ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய நாள் வந்து பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம். 1 தேதியிலேருந்து இன்றைக்கி 5 தேதி வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா டக் சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 10 பேமெண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ பக்காவாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து சோர்ஸ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பக்காவாக பேமெண்ட் கொடுத்துருக்க ஒரு சைட் தான். ஆனால் சைட் வந்து பார்த்தீங்கன்னா 31 தேதியெலாம் லான்ச் ஆச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 11 பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாமே வந்து பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும். பட் நியூ யூஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சைட்டு மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அதாவது வந்து என்னென்ன சைட்னு பார்த்தீங்கன்னா கிளாரிசின்னு சொல்லிட்டு ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 தேதி தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து 9th பேமெண்ட் வந்து வாங்கிட்டேன் இதில். ஸோ பக்காவாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏர் ஈஸியை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்குரிய சைட்டை நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறேன், ஓகே? ஏர் ஈஸிலேருந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து 3883 ரூபா வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுமாரி வந்து ஒமேகா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு யூஸரை மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நியூ யூஸர் யாரும் ஜாயின் பண்ணாதீங்க. பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுற நிலைமையில இருக்கு. ஸோ அதனால வந்து நியூ யூஸர் யாரும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க இந்த சைட்ல. ஏர் ஈஸிலேருந்து பார்த்தீங்கன்னா 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதுமாரி வந்து டக்கப் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 322 ரூபாய். ஒமேகா சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 1443 ரூபாய். ஸோ அதுமாரி வந்து ஏர் ஈஸிலேருந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 756 ரூபாய். லாஸ்ட் அப்ளிகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 900 ரூபா வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஆனம் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 11வது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 1809 ரூபா வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஏர் ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா 6th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 103 ரூபாய். சாஸ் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. டக் பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 9th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 108 ரூபாய். ஸோ ராயல் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 20வது பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 90 ரூபாய். ஏர் ஈஸியில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு 961 ரூபாய். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு வந்த பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இன்னைக்கு ஒரு ஆப் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரேட் ஆப்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பேமெண்ட் கொடுக்குற ஒரு சைட் தான். ஏன்னா வந்து இவங்களோட ஓல்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்காக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. பிளான் 1லேருந்து பிளான் 6 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த பிளான் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து 50 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து போனஸ் வந்து ரிசீவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இந்த சைன் அப் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டு. ஸோ டெய்லி வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். ஸோ லெவல் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் 10%, செகண்ட் லெவல் 2%, தேர்ட் லெவல் வந்து 1% தராங்க. ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 499 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணினா உங்களுக்கு டெய்லி 50 ரூபா கிடைக்கும். ஸோ 30 நாளைக்கு வந்து 1500 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி ரெண்டாவது பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 100 ரூபா கிடைக்கும். ஸோ 30 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. ஸோ இதுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு வந்து 200 ரூபாய் கிடைக்கும். ஸோ 30 நாளைக்கு 6000 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி வந்து 4-5 வகையான பிளான்ஸ் வந்து போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளான் மட்டும் தான் தேவை. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பிளானில் வந்து ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வித்ட்ராவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி உங்களுக்கு வந்து 50 ரூபா ரிசீவும் அது டெய்லி வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் இது. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக உங்களுக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் வந்து இந்த டெய்லி செக்இன் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 5 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வித்ட்ராவல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எதனா ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 50 ரூபா மேலே வந்து 50 இல்லை 50 ரூபாய்க்கு மேலே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது கூட நீங்கள் வந்து இந்த 5 ரூபாயை நீங்கள் சேர்த்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ஓகேவா? பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் கிளிக் பண்ணணும். ஸோ ரீசார்ஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் பண்ணணும். ஸோ என் கரன்சின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இந்தியன் ரூபி தான். ஸோ இந்தியன் ரூபியை சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 499 ரூபா வேணும். ஸோ அதனால் 499 ரூபா நீங்கள் கொடுத்துட்டு இங்கே வந்து டாப் அப் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அங்கே கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு அப்புறம் வந்து யூபிஐ அட்ரஸ் வரும். ஸோ இந்த கியூஆர் கோடு இல்லை வந்து கீழே இருக்க யூபிஐ அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு அதில் வர யூடிஐ நம்பர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்மிட் பண்ணிவிட்டு பே நவுத்தை கிளிக் பண்ணணும். ஸோ பே நவுத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
5 மினிட்ஸ் டு 1 to 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து பிளான் வந்து வருஷம் ஷோ ஆகிட்டு இருக்கும். இன்வெஸ்ட் நவ் 499, இன்வெஸ்ட் நவ் 999 அப்படின்னு. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மை இன்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்கள் பிளானை. அது மாதிரி வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் தான் உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ வித்ட்ரால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு வந்து பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் உங்கள் அமௌண்ட்டை. ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அதனால வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஜாயின் பண்ணது பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம்.